கழுகக்கா முட்டையிட்டு 15 நாளைக்கு மேல ஆயிடுச்சு. அந்த முட்டையில இருந்து இன்னும் 2 நாள்ல குழந்தை வெளிவர நிலைமையில இருந்தது. முட்டையில இருந்து குழந்தை வெளிவந்துருமோங்கிற பயத்துல கழுகக்கா 2 நாளா உணவு தேட போகவே இல்லை. அதனால கழுகக்காவுக்கு பசி அதிகமாயிடுச்சு. இன்னைக்கு எப்படியாவது உணவு தேட போயாகணும், இல்லன்னா மயக்கம் வந்து கீழே விழுந்துருவோம் போல இருக்கு. இப்படி நினைச்ச கழுகக்கா உடனே தன்னோட முட்டைய கூட்டுக்குள்ள இருந்த ஒரு சின்ன பணத்துல ஒளிச்சு வச்சது. முட்டைய ஒளிச்சு வச்சாச்சு, இதுக்கப்புறம் நாம உணவு தேட கிளம்பலாம். இப்படி நினைச்ச கழுகாக்கா பிறகு உணவு தேட பறந்து போச்சு. கழுகாக்கா உணவு தேடுறதுக்கு ரொம்ப தூரம் பறந்து போக வேண்டியிருந்தது. கழுகாக்கா இப்படி உணவு தேட போன கொஞ்ச நேரத்துல கோரிக்காக்கும் கழுகாக்கா கூட இருக்கிற இடம் வழியா பறந்து வந்தது. இப்படி வந்த கோரிக்காக்கும் கழுகாக்காவோட கூடு காலியா இருக்கிறத பார்த்துட்டு அதுல வந்து உட்கார்ந்தது. கழுகக்கா உணவு தேட போயிருக்கு போல இருக்கு, இல்லன்னா இந்த கூட்டுல நாம வந்து உட்கார முடியுமா? இப்படி நினைச்ச கோரிக்காகும் பிறகு குதிச்சு குதிச்சு பார்த்தது. கழுகக்கா தன்னோட கூட்டை நல்லாதான் கட்டி இருக்கு, சும்மா மெத்து மெத்துன்னு இருக்கு. இப்படி தனக்கு தானே பேசிக்கிட்டு அங்க இருந்து கிளம்ப போன கோரிக்காவும் கூட்டுக்குள்ள கழுகக்கா ஒளிச்சு வச்சிருந்த முட்டைய பாத்துருச்சு. என்ன இது, முட்டை மாதிரி இருக்கு? இப்படி நினைச்ச கோரிக்காவும் பிறகு தன்னோட அழகான முட்டைய வெளியே இழுத்துருச்சு. ஓஹோ, கழுகக்கா முட்டைய கூட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சுட்டு உணவு தேட போயிருக்கு போல. ஆனா என்ன பண்றது, இந்த கோரிய அவ்வளவு ஈஸியா ஏமாத்த முடியாது. கழுகக்கா, நீ எத்தனை பறவைகள் முட்டைய குடிச்சிருப்ப, இன்னைக்கு முதல் முறையா நான் உன்னோட முட்டைய குடிச்சு பார்க்க போறேன். இப்படி சொன்ன கோரிக்காவும் பிறகு கழுகக்காவோட முட்டைய தூக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு பறந்து போச்சு. பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு உணவு தேட போயிருந்த கழுகக்கா தன்னோட கூட்டுக்கு திரும்பி வந்தது. இப்படி திரும்பி வந்த கழுகக்கா தன்னோட கூட்டுல முட்டை இல்லாத பார்த்துட்டு அதிர்ச்சியாகி அழ ஆரம்பிச்சது. யாருன்னு தெரியல, என்னோட கூட்டுல இருந்த முட்டைய தைரியமா திருடிட்டாங்க. திருடுனது மட்டும் யாருன்னு தெரிஞ்சா அவங்கள உயிரோட விட மாட்டேன். இப்படி சொன்ன கழுகக்கா பிறகு தன்னுடைய முட்டையை யார் எடுத்துட்டு போயிருப்பாங்கன்னு எல்லா பக்கமும் தேடி பார்த்தது. ஆனா கழுகக்காவுக்கு யாருமே கிடைக்கல. இதனால சோர்ந்து போன கழுகக்கா மறுபடியும் தன்னோட கூட்டுல வந்து உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சது. இந்த சமயத்துல தானியங்களை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு திரும்பி போய்கிட்டு இருந்த சோனா குருவி கழுகக்கா அழுகுறத பார்த்துட்டு அங்க வந்தது. கழுகக்கா, ஏன் அழுகுறீங்க? நீங்களே அழுகுற அளவுக்கு என்ன நடந்தது? சோனா, என்னோட முட்டையில இருந்து குழந்தை வெளிவர நேரம் இது. இந்த சமயம் பார்த்து அந்த முட்டையை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. நானும் எங்கெங்கயோ பறந்து போய் முட்டைய தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே கிடைக்கல. கழுகக்கா, அழாதீங்க. உங்க முட்டையை எடுத்துட்டு போன பறவை இந்நேரம் கண்டிப்பா முட்டையை குடிச்சிருக்கும். இதுக்கப்புறம் நீங்க அழுது எதுவும் ஆக போறது இல்ல. அதனால மனசை தேத்திக்கிட்டு தைரியமா இருங்க. இப்படி சொல்லிட்டு சோனா குருவி பிறகு அங்க இருந்து பறந்து போயிடுச்சு. கழுகக்காவோட முட்டையை தூக்கிட்டு போன கோரிக்காகும் அந்த முட்டையை கொண்டு போய் தன்னோட கூட்டுல வச்சது. இந்த கழுகக்காவோட முட்டை நம்ம முட்டையோட எவ்வளவு பெரிய முட்டையா இருக்கு. இத மட்டும் ஆம்லெட் போட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். இருந்தாலும் நமக்கு பசி அதிகமா இருக்கிறதால இப்ப ஆம்லெட் போட நேரம் இல்ல, அப்படியே குடிச்சிடுவோம். இப்படி நினைச்ச கோரிக்காவும் முட்டைய குடிக்க போனப்ப திடீர்னு முட்டை உடைஞ்சி அதுக்குள்ள இருந்த கழுகு குழந்தை வெளியே வந்துருச்சு. திடீர்னு முட்டைக்குள்ள இருந்து வந்த கழுகு குழந்தைய பார்த்த கோரிக்காவும் பயந்து போயிடுச்சு. என்ன பார்த்துட்டு எங்க அம்மா பயந்துட்டாங்க, என்ன பார்த்துட்டு எங்க அம்மா பயந்துட்டாங்க. இங்க பாரு, யார பார்த்து அம்மா அம்மான்னு கூப்பிடுற? நான்லாம் உனக்கு அம்மா கிடையாது, என்ன அம்மான்னு கூப்பிடாத. எனக்கு தெரியும், நீங்க தான் என்னோட அம்மா. ஆனா நீங்க கோபமா இருக்கீங்க, அதனாலதான் இப்படி பேசுறீங்க. இங்க பாரு, நான் இந்த முட்டைய சாப்பிடலாம்னு இங்க கொண்டு வந்தேன். சாப்பிட போற நேரத்துல நீ அதுக்குள்ள இருந்து வந்துட்ட. நான் முட்டைய மட்டும் தான் குடிப்பேன், மாமிசம் சாப்பிட மாட்டேன். அதனாலதான் நீ உயிர் தப்பிச்சிட்ட. இங்க பாரு, இதுக்கப்புறம் நீ இங்க இருக்க கூடாது, உடனே உன் வீட்டுக்கு கிளம்பு. அம்மா, நீங்க நடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். எந்த அம்மாவும் தான் பெத்த குழந்தை மேல கோபப்பட மாட்டாங்க. நீங்க நடிச்சதெல்லாம் போதும், எனக்கு பசிக்குது. சீக்கிரம் உங்க கையால எனக்கு உணவு ஊட்டுங்க, எனக்கு ரொம்ப பசிக்குதுமா, ப்ளீஸ். இப்படி சொல்லிட்டு அந்த கழுகோட குழந்தை வாயை திறந்து வச்சுக்கிட்டு கோரிக்காத பாவமா பாத்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த கழுகு குழந்தையோட கண்ணை தெரிஞ்ச உண்மையான அன்பை பார்த்த கோரிக்காவத்தோட மனசு இறங்கி போயிடுச்சு. உடனே கோரிக்காவ தன்னுடைய ரெக்கையால தானியங்கள் எடுத்து கொடுக்க அந்த கழுகு குழந்தை ஆசையா சாப்பிட்டுச்சு.
இப்படி தானியங்களை சாப்பிட்டு முடிச்ச கழுகு குழந்தை பிறகு கோரிக்காகத்துக்கிட்ட இப்படி பேச ஆரம்பிச்சது. முட்டையில இருந்து வெளியே வந்த உடனே எல்லா அம்மாவும் தான் குழந்தைகிட்ட அன்பா பேசுவாங்க. அப்புறம் நீங்க மட்டும் ஏமா என்கிட்ட கோபமா பேசுறீங்க? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனாமா? என் செல்லமே, நீங்க எந்த தப்பும் பண்ணல. முட்டையிலிருந்து சீக்கிரமா வெளியே வராம வெளியே வர்றதுக்கு இவ்வளவு நாள் எடுத்துக்கிட்டீங்கல்ல, அதுதான் அம்மாவுக்கு உங்க மேல கோபம் வந்துருச்சு. சாரிம்மா, என்ன மன்னிச்சிடுங்க. இதுக்கப்புறம் நீங்க கோபப்படுற மாதிரி நான் எப்பவுமே நடந்துக்க மாட்டேன். நான் பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறம் உங்களை பத்திரமா கவனிச்சுப்பேன். தானியங்கள், பழங்கள், இப்படி நீங்க விரும்புறது எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுப்பேன். நீங்க இப்ப என்னை எப்படி கவனிச்சுக்கிறீங்களோ அதே மாதிரி நானும் உங்களை கவனிச்சுப்பேன். குழந்தையோட பேச்சை கேட்டுட்டு கோரிக்காகத்தோட கண்ணுல கண்ணீர் வந்துருச்சு. உடனே கோரிக்காக அந்த கழுகு குழந்தைய இழுத்து தன்னோட ரெக்கையால அணைச்சிக்கிச்சு. இப்படியே 2-3 நாட்கள் ஓடிடுச்சு. கோரிக்காவும் இந்த கழுகு குழந்தை மேல எவ்வளவுதான் அன்பு வச்சிருந்தாலும் அம்மா கழுக பத்தி அடிக்கடி நினைச்சு பாத்துக்கிட்டே இருந்துச்சு. நாம என்னதான் இந்த குழந்தை மேல அன்பு காட்டினாலும் ஒரு அம்மா தான் குழந்தை மேல அன்பு காட்டுற மாதிரி வரவே வராது. இந்த குழந்தையோட உண்மையான அம்மா இந்நேரம் தன்னோட குழந்தைய நினைச்சு நினைச்சு மனசுக்குள்ள அழுதுகிட்டே தான் இருப்பாங்க. இப்படியெல்லாம் தன்னோட மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு இருந்த கோரிக்காவும் இப்ப கழுகு குழந்தைய கொண்டு போய் அவங்க அம்மா கிட்ட கொடுக்கலான்னு முடிவு பண்ணிடுச்சு. எப்படி இருந்தாலும் இந்த குழந்தைய கொண்டு போய் அவங்க அம்மா கிட்ட சேர்க்கணும். நாம முட்டைய திருடிட்டு வந்ததுக்காக அவங்க அம்மா என்ன கொன்னாலும் பரவாயில்ல, இந்த குழந்தைய அவங்க உண்மையான அம்மா கிட்ட கொண்டு போய் சேர்த்தே ஆகணும். இப்படி நினைச்ச கோரிக்காகும் பிறகு அந்த கழுகு குழந்தைய தூக்கிட்டு கழுகக்காவோட கூட்டு நோக்கி பறந்து போச்சு. அம்மா, என்ன தூக்கிக்கிட்டு எங்கம்மா போறீங்க? இப்ப என்ன எதுவும் கேட்காத. நாம போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் எங்க போயிருக்கோம்ங்கிறது உனக்கே தெரியும். இந்த சமயம் காணாம போன தன்னோட முட்டைய நினைச்சு கழுகக்கா கூட்டுல அழுதுகிட்டே உட்கார்ந்து. இந்த சமயத்துல கழுகு குழந்தைய தூக்கிட்டு வந்த கோரிக்காவும் கழுகக்காவோட கூட்டுக்கு வந்து சேர்ந்துருச்சு. கழுகக்கா, என்ன மன்னிச்சிடுங்க. நான் தெரியாதனமா உங்களுடைய கூட்டுல இருந்த உங்க முட்டையை திருடிட்டு போனேன். ஆனா அந்த முட்டைய குடிக்க போன சமயத்துல அதுக்குள்ள இருந்து குழந்தை வெளியே வந்துருச்சு. குழந்தையோட பேச்சுல மயங்கி போனானா 2-3 நாள் என் கூடவே வச்சிருந்துட்டேன். இதுக்கு அப்புறமா இந்த குழந்தைய நானே வச்சிருக்கிறது தப்புன்னு மனசுல பட்டதால உங்ககிட்ட கொடுக்கலாம்னு இப்ப கொண்டு வந்துட்டேன். இந்தாங்க உங்களோட குழந்தை. நான் செஞ்சது தப்புதான்னு எனக்கே நல்லா தெரியுது. அதுக்கு நீங்க எந்த தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். தன்னோட குழந்தைய பார்த்த கழுகக்கா ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. கோரி, நீ முட்டைய திருடிட்டு போனது தப்புதான். இருந்தாலும் இப்ப என்னோட குழந்தைய திருப்பி என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்ததால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ செஞ்ச தவறு எல்லாத்தையும் மறந்துட்ட. அம்மா, உண்மையை சொல்லுங்க. நீங்க என்னோட அம்மா இல்லையா? இவங்க தான் என்னோட அம்மாவா? ஆமா, பாக்குறதுக்கு இவங்க தான் என்ன மாதிரி இருக்காங்க. அப்புறம் என்ன பார்த்த உடனே அழவும் செய்யறாங்க. உடனே கழுகக்கா தன்னோட குழந்தைய ரெக்கையான தூக்கி நெஞ்சோட அணைச்சுக்கிச்சு. கோரி, இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உனக்கு என்ன வேணுமோ கேளு. கழுகக்கா, எனக்கு எதுவும் வேண்டாம். இருந்தாலும் நான் இந்த குழந்தை மேல ரொம்பவும் பாசம் வச்சுட்டேன். அதனால நான் நினைச்சப்பெல்லாம் இவனை வந்து பார்த்து பேசணும். அதுக்கு நீங்க அனுமதி கொடுத்தா போதும். கோரி, இவன் எனக்கு மட்டும் குழந்தை இல்ல, உனக்கும் குழந்தைதான். விருப்பப்பட்டப்பெல்லாம் இவனை வந்து நீ பார்த்து பேசலாம். உனக்கு எந்த தடையும் கிடையாது. பிறகு கோரிக்காக கழுகு குழந்தைய பிரிய மனசே இல்லாம அழுதுகிட்டே பறந்து போச்சு. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஒரு நாள் கோரிக்காக உணவு கிடைக்காதால உணவு தேடி ரொம்ப தூரம் பறந்து போச்சு. இப்படி ரொம்ப தூரம் பறந்து போனதுக்கு அப்புறம் ஒரு மரத்துல ஸ்ட்ராபெரி பழங்கள் இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சு. உடனே அந்த மரத்துக்கு போன கோரிக்காக அந்த பழங்களை தன்னோட வயிறு நிறைய சாப்பிட்டுச்சு. இப்படி சாப்பிட்ட கோரிக்காக அந்த மரத்தை விட்டு கிளம்ப நினைக்கிறப்ப 2 ஆந்தைகள் வந்து கோரிக்காகத்தை தடுத்து நிறுத்தினாங்க. ஏய் காகமே, யார கேட்டுக்கிட்டு இந்த மரத்துல உள்ள பழங்களை நீ சாப்பிட்ட? ஏன் இந்த மரத்துல உள்ள பழங்களை யார கேட்டுக்கிட்டு சாப்பிடணும்? இங்க பாரு, இந்த பகுதி பூரா எங்களோட கண்ட்ரோல்ல இருக்கு. எங்களை கேட்காம நீ இந்த பழங்களை சாப்பிட்டது தப்பு. இங்க பாருங்க ஆந்தைகளே, ஏதோ நான் தெரியாம சாப்பிட்டுட்டேன். இந்த மரம் எல்லாம் உங்களோட கண்ட்ரோல்ல இருக்குன்னு எனக்கு இப்பதான் தெரியும். இதுக்கு அப்புறம் நான் இந்த பக்கம் வரவே மாட்டேன். ஆந்தைகளும் காகமும் இப்படி பேசிக்கிட்டு இருக்காத அங்க இருந்து நிறைய பறவைகள் பார்த்தாங்க.
இங்க பாரு காகமே, இப்ப நாங்க உனக்கு கொடுக்க போற தண்டனைய இங்க உள்ள எல்லா பறவைகளும் பார்க்கணும். அப்பதான் இதுக்கப்புறம் யாரும் இந்த மரத்தை பக்கம் வரமாட்டாங்க. இப்படி சொன்ன ஆந்தைகள் கோரிக்காகத்தை ஒரு மரத்துல கட்டி போட்டாங்க. இப்படி கட்டி போட்டவங்க ஒரு பெரிய கம்பை எடுத்துட்டு வந்து கோரிக்காகத்தை அடிக்க போனாங்க. பறவைகள் எல்லாம் ஒரே இடத்துல கூட்டமா இருக்கிறத பார்த்த கழுகாக்காவும் அது பையனி அந்த இடத்துல வந்து உட்கார்ந்தாங்க. அம்மா அம்மா, அங்க பாருங்க, கோரி அம்மாவை அந்த ஆந்தைகள் அடிக்க போறாங்க. இதை கேட்ட உடனே கழுகாக்காவுக்கு பயங்கர கோபம் வந்து ஆந்தைகள் மேல பாஞ்சி அவளை அடிக்க ஆரம்பிச்சது. கழுகாக்காவோட குழந்தை மட்டும் சும்மா இல்ல, அவனும் தன்னுடைய பங்குக்கு ஒரு ஆந்தை மேல பாஞ்சி அடிக்க ஆரம்பிச்சான். இப்படி இவங்க கிட்ட அடிபட்ட ஆந்தைகள் 2 பேரும் உயிர் தப்பிச்சா போதுங்க எண்ணத்துல அங்கிருந்து பறந்து போனாங்க. கழுகக்கா, நீங்களும் உங்க பையனும் செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. இங்க பாரு கோரி, நீ இனிமே தனியா எங்கேயும் தங்க வேண்டாம். பேசாம எங்க கூட வந்துரு. எங்க கூட்டுக்கு பக்கத்திலேயே நீயும் ஒரு கூடு கட்டிக்க. ஆமாமா, நீங்களும் எங்க கூடவே வந்துருங்க. நீங்களும் எங்க கூட வந்து தங்கினா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கழுகக்காவும் அவங்க குழந்தையும் இப்படி சொல்ல அதை மறுக்க முடியாத கோரிக்காகவும் பிறகு அவங்க கூடவே பறந்து போச்சு. இப்படி பறந்து போன கோரிக்காவும் கழுகோட கூட்டுக்கு பக்கத்திலேயே தனக்காக ஒரு கூட்டை கட்டிக்குச்சு. பிறகு அதுக்கப்புறம் வந்த நாட்கள்ல கழுகக்கா, கோரிக்காவும் கழுகக்காவோட குழந்தை இவங்க 3 பேரும் ரொம்பவும் ஒத்துமையா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்து இருந்தாங்க. ஒரு பெரிய அடர்த்தியான காட்டுல நிறைய விலங்குகளும் பறவைங்களும் ரொம்பவும் ஒத்துமையா வாழ்ந்து வந்தாங்க. அந்த காட்டுல அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் கிடைச்சது. அதனால அந்த காட்டுல வாழ்ந்த எல்லாருமே எந்த கவலையும் இல்லாம ரொம்பவும் சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. அதே காட்டுல ஒரு மரத்து மேல சின்னதா ஒரு வீடு கட்டிக்கிட்டு காலுக்காகவும் கோரிக்காகவும் வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பையன் இருந்தான். அவன் பேரு ஜக்கு. காலுக்காக அந்த காட்டுல ஜம்சம் பறவைகிட்ட மரம் வெட்டுற வேலை பார்த்துக்கிட்டு இருந்தது. காலுக்காகத்தோட மனைவி கோரிக்காகவும் ஒரு பெரிய சோம்பேறி. எந்த வேலையும் செய்யாம எப்பவும் காலுக்காகத்தோட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறதுதான் கோரிக்காகத்தோட பழக்கம். ஒரு நாள் பகல் முழுக்க வேலை பார்த்துட்டு சாயங்காலமா நல்ல பசியோட காலுக்காக வீட்டுக்கு திரும்பி வந்துச்சு. கோரி, கோரி, என்ன இந்த நேரம் தூங்கிக்கிட்டு இருக்க? சீக்கிரமா எழுந்துரு. காலுஜி, தூங்கறதுக்கு நேரங்காலம் கிடையாது. எப்ப தூக்கம் வருதோ அப்ப தூங்க வேண்டியதுதான். சரி சரி கோரி, எனக்கு ரொம்ப பசிக்குது. சாப்பாட்டை எடுத்து வை. நானே காலையில மீதி இந்த இட்லியை சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கேன். இதுல உங்களுக்கு சுட சுட சாப்பாடு கேக்குதா? என்ன கோரி இப்படி பேசுற? தூங்கறது தான் தூங்குற, சமைச்சு வச்சுட்டு தூங்க கூடாதா? இங்க பாருங்க காலுஜி, என்னோட உடம்பு இருக்கிற நிலைமை எனக்கு தான் தெரியும். இந்த சமயத்துல இவங்களோட பையன் ஜக்குவும் ஸ்கூல் முடிச்சிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தான். அம்மா, வயிறு பசிக்கிற மாதிரி இருக்கு. சாப்பிட ஏதாவது இருந்தா கொடுங்க. ஏண்டா, அப்பாவுக்கும் பையனுக்கும் சாப்பிடுறத தவிர வேற நினைப்பே கிடையாதா? முதல்ல ஸ்கூல்ல கொடுத்த ஹோம்ஒர்க்க செஞ்சு முடி, ராத்திரி சாப்பிட்டுக்கலாம். கோரி, பசிக்குதுன்னு சொல்ற பையனை பாடத்தை எடுத்து வச்சு படின்னு சொல்றியே, உனக்கெல்லாம் அறிவு இல்ல? இங்க பாருங்க காலுஜி, கோவத்துல வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. நான் ஒண்ணும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம உங்க வீட்டுல வந்து இருக்கல. இப்ப போனா கூட எங்க அம்மா என்ன உட்கார வச்சு 3 வேளை இல்லைனாலும் 2 வேளையாவது சாப்பாடு போடுவாங்க. நீ இங்க இருந்து எந்த வேலையும் செய்யாம இருக்கிறதுக்கு இல்லாம இருக்கிறது எவ்வளவோ மேல். காலுஜி, என்ன பார்த்து இந்த வார்த்தை சொல்லிட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுல இருக்கவே மாட்டேன். நான் இப்பவே கிளம்புறேன் எங்க அம்மா வீட்டுக்கு. தாராளமா இப்பவே போ. உங்க அம்மா கூட இப்படிதான் போல இருக்கு. உங்க அப்பாவை படுத்தி எடுப்பாங்களாம். உங்க அப்பா சாவறதுக்கு முன்னாடி ஒரு தடவை என்கிட்ட உங்க அம்மாவை பத்தி சொல்லிட்டு கண்ணீர் விட்டு அழுதாரு. உங்க அம்மா புத்தி உனக்கும் அப்படியே இருக்கு. எங்க அம்மாவை பத்தி பேசிட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்ல. இப்படி சொன்ன கோரி உடனே அங்கிருந்து கிளம்பி தன்னோட அம்மா வீட்டு நோக்கி பறந்து போச்சு. அப்பா, என்னப்பா ஏன் இவ்வளவு கோபமா அம்மாவை திட்டுனீங்க? அம்மா இப்ப வீட்டை விட்டு போயிட்டாங்க பாருங்க. இப்ப நாம என்ன பண்றது? என்னடா ஜக்கு, ஏதோ உங்க அம்மா இப்பதான் புதுசா வீட்டை விட்டு வெளியில போற மாதிரி பேசுற. இதுக்கு முன்னாடி எல்லாம் அம்மா வீட்டை விட்டு போயிட்டான்னா அடுத்து என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? 2-3 நாள் கழிச்சு நீங்க தான் போய் கூப்பிட்டுட்டு வருவீங்க. இப்பவும் அதே தாண்டா நடக்கும். கோரி, நீ ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்க. நாம சம்பாதிக்கிறவங்க திமிர்ல இருக்க ஆம்பளைங்களை எல்லாம் இப்படிதான் போட்டு வாங்கணும். அம்மா,
என்ன பத்தி எவ்வளவு திட்டினா கூட தாங்கிப்போம்மா. ஆனா அவர் இந்த தடவை உன்னையும் சேர்த்து திட்டாரு. வரட்டும் வரட்டும், காலு எங்க போயிட போகுது? உன்னை கூப்பிட எப்படி இருந்தாலும் இன்னும் 4 நாள் கழிச்சு இங்க வந்துதான் ஆகணும். அப்ப பேசிக்கிறேன். என்னடி பண்றது கோரி, நமக்கு வாய்ச்ச ஆம்பளைங்க சரியில்லை. எனக்கு வாய்ச்ச ஆம்பளைய பாத்தியா? அடிச்சாலும் உதைச்சாலும் நம்ம பொண்டாட்டி தானேன்னு விட்டுட்டு போகாம மாப்பிள்ளை கிட்ட போய் என்னை பத்தி குறை சொல்லி இருக்காரு. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. புறா, நேத்து கோரி கோச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு. இன்னைக்கு போய் அழைச்சுக்கிட்டு வரலாம்னு இருக்கேன். கொஞ்சம் நீயும் என் கூட வரியா? காலு, உன்னோட மாமியார பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவங்க புருஷனையே கை நீட்டி அடிப்பாங்கன்னு வேற கேள்விப்பட்டிருக்கேன். அதனால அவங்க வீட்டுக்கு நான் வரல. நீ வேற யாரையாவது அழைச்சுக்கிட்டு போ. ரீட்டா, கோரி என்கிட்ட கோச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. இப்ப நான் அவங்க அம்மா வீட்டுக்கு போய் திரும்ப அவளை அழைச்சுக்கிட்டு வரலாம்னு பாக்குறேன். உன்னால என் கூட கொஞ்சம் வர முடியுமா? இல்ல காலு, நான் வரல. போன தடவை உன் கூட அங்க வந்ததுக்கு அவங்க அம்மா பாக்குற இடத்துல எல்லாம் என்ன ஜாடமடையா திட்டிக்கிட்டே இருக்காங்க. அதனால நீ போய் சோனா குருவியை அழைச்சிக்கிட்டு போ. இல்ல ரீட்டா, சோனா குருவி ஊர்ல இல்ல. சரி வீடு, நான் தனியாவே போய் பாக்குறேன். கோரிக்காகவும் அவங்க அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டு கதவை யாரோ தட்டுற சத்தம் கேட்டது. அம்மா, காலேஜி தான் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். நீ உள்ளேயே இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். யாரு? நீங்க யார பார்க்கணும்? என்னத்த இப்படி பேசுறீங்க? நான் கோரியோட ஹஸ்பண்ட், காலுக்காக வந்திருக்கேன். இப்போ கோரியும் வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்துருச்சு. காலேஜி, நீங்க நினைக்கிற மாதிரி இந்த தடவை நான் மறுபடியும் உங்களோட வருவேன்னு நினைச்சு கூட பாக்காதீங்க. அந்த எண்ணமே எனக்கு இல்ல. கோரி, இப்படி பேசினா எப்படி? காலையில நான் வேலைக்கு கிளம்புறதா இல்ல ஜக்குவ ஸ்கூலுக்கு கிளப்புறதா? 4 நாளா ஜக்குவ ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நான் வேலைக்கு போறதுக்குள்ள எனக்கு ரொம்ப லேட் ஆகுது. தேவையில்லாம என்கிட்ட வம்பு இழுத்து என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்புனீங்கல்ல, அதுக்கான தண்டனை தான் இது. சரி சரி, நடந்தது நடந்து போச்சு. என் கூட கிளம்பி வா, சீக்கிரம் வீட்டுக்கு போவோம். நீங்க கூப்பிட்ட உடனே அப்படியே கிளம்பி வந்துட முடியாது காலேஜி. இது வரைக்கும் நமக்கு கல்யாணம் ஆகி தங்கத்துல ஒரு கம்மல் கூட நீங்க எடுத்து கொடுக்கல. நான் இப்ப உங்க கூட வீட்டுக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு கம்மல் எடுத்துக்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு அப்புறம் என்ன அழைச்சிக்கிட்டு போங்க. கோரி, எதுவும் பேசாதீங்க காலேஜி. நான் சொன்னதை வாங்கிட்டு வாங்க, இல்லன்னா நான் உங்க கூட எப்பவுமே வரமாட்டேன். கோரி இப்படி சொன்ன உடனே வேற வழி இல்லாத காலுக்காகவும் பிறகு அங்கிருந்து கிளம்பி பறந்து போச்சு. இப்படி போன காலுக்காகவும் சேட்டு வச்சிருக்க நகை கடைக்கு போச்சு. சேட்ஜி சேட்ஜி, எனக்கு சின்னதா ஒரு கம்மல் கொடுங்க. காலுஜி, உங்களுக்கு என்ன விலையில கம்மல் வேணும்? ஒரு 2000 ரூபாய்க்குள்ள பார்த்து கொடுங்க சேட்ஜி. அதுக்கு மேல என்கிட்ட பணம் இல்ல. பிறகு சேட்ஜி கொடுத்த கம்மலை வாங்கிட்டு காலுக்காகம் கோரியோட அம்மா வீட்டுக்கு பறந்து போச்சு. காலுக்காக வாங்கிட்டு போன கம்மல கோரிக்காகமும் கோரிக்காகத்தோட அம்மாவும் பார்த்தாங்க. கம்மல் என்னவோ நல்லாதான் இருக்கு, ஆனா மாட்டுல இல்லாம இந்த கம்மலை போட்டா சுத்தமா நல்லா இருக்காது. அம்மா, இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? என்னடி நீ, உனக்கு இன்னும் புரியலையா? சீக்கிரம் போய் இதுக்கு ஏத்த மாதிரி ஒரு மாட்டல் வாங்கிட்டு வர சொல்லு. காலேஜி, அம்மா சொன்னது காதுல விழுந்துதா இல்லையா? சாயங்காலத்துக்குள்ள சீக்கிரமா மாட்டுலயும் வாங்கிட்டு வாங்க. அப்பதான் அம்மா என்ன சந்தோஷமா வழி அனுப்பி வைப்பாங்க. கோரி இப்படி சொன்னதை கேட்ட காலுக்காகத்துக்கு கோபமா வந்தது. இருந்தாலும் அதை வெளியில காட்டிக்காம மௌனமா அங்கிருந்து பறந்து போச்சு. இப்படி போன காலுக்காகவும் நதியில போய் தண்ணீர் குடிச்சிட்டு அங்கேயே உட்காந்து மௌனமா அழ ஆரம்பிச்சது. அந்த சமயத்துல புறாவும் சோனா குருவி அங்க வந்தாங்க. என்ன காலன்னா கண்ணுல கண்ணீரோட உக்காந்துருக்கீங்க? சோனா, வீட்டை விட்டு வெளியில போன கோரி இன்னும் வீடு திரும்பவே இல்ல. ஜக்குவ வச்சுக்கிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படி சொன்ன காலுக்காகவும் பிறகு நடந்தது எல்லாத்தையும் சோனா குருவிக்கிட்டையும் புறா கிட்டையும் சொல்லுச்சு. அடடா, கோரி அக்கா என்ன இவ்வளவு மோசமா இருக்காங்க, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம நடந்துக்கிறாங்க. சோனா, நடக்க வேண்டியது நடந்தா பொறுப்பு தன்னால வரும். புறாண்ணா, நீங்க சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல. என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்க? காலுவுக்கு இன்னொரு கல்யாணம் நடக்கணும். நடந்தா கோரி கண்டிப்பா திருந்தோம். அம்மா, என்னம்மா காலுவை இன்னும் காணோம்? சாயங்காலத்துக்குள்ள வர சொல்லி இருந்தேன், இந்நேரம் வந்திருக்கணுமே, என்னாச்சு? மாப்பிள்ள கையில வச்சிருந்த காசுக்கு கம்மல் வாங்கி இருப்பாரு. மாட்டல் வாங்க பணம் எங்கேயாவது கடன் வாங்க வேண்டாமா? அதனாலதான் லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பிறகு ராத்திரி ஆச்சு.
காலுக்காகம் இன்னமும் வரல. கோரிக்காகமும் அவங்க அம்மாவும் தங்களோட வீட்டுல காலுக்காகத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல வாசக்கதவு யாரோ தட்டுற சத்தம் கேட்டது. அம்மா, காலுஜி வந்துட்டாரு, சீக்கிரம் போய் பாருங்க. உடனே கோரிக்காகத்தோட அம்மா போய் கதவு திறக்க சோனாவும் புறாவும் உள்ள வந்தாங்க. வந்தது நீங்க தானா? காலுஜி இல்லையா? ஆமா, என்ன விஷயமா நீங்க 2 பேரும் வந்தீங்க? இல்ல, காலுவுக்கு கல்யாணம் ஆனது எங்களுக்கு இப்பதான் தெரியும். அந்த விஷயம் உனக்கு தெரியுமான்னு கேட்டுட்டு போகலான்னு தான் வந்தோம். என்னது, காலுவுக்கு கல்யாணமா? முட்டாள்தனமா பேசாதீங்க. நாங்க முட்டாள்தனமா பேசல, நீ முட்டாள்தனமா நடந்துகிட்டதாலதான் காலு இப்ப 2வது கல்யாணமே பண்ணிருக்கு. பொண்ணு கூட வேற யாரும் கிடையாது, உன்னோட தோழி சாவிதான். இத கேட்ட உடனே கோரிக்காகத்தோட கண்ணுல கண்ணீர் வந்துருச்சு. அம்மா, நான் இப்பவே கிளம்புறேன். வீட்டுக்கு போய் என்ன நடக்குதுன்னு பாக்குறேன். கோரி, இப்பவே ஏன் கிளம்புற? பொறுமையா இரு, நாளைக்கு காலையில போய் என்னன்னு பாத்துக்கலாம். கிணத்து தண்ணீர் ஆத்து வெள்ளமா கொண்டு போக போகுது. அம்மா, நீ லூசுத்தனமா பேசுறத முதல்ல நிறுத்து. எல்லா அம்மாக்களும் பொண்ணு புகுந்த வீட்டுல இருந்து கோவிச்சுக்கிட்டு வந்தா புத்திமதி சொல்லி திருப்பி அனுப்புவாங்க. ஆனா உன்ன மாதிரி ஒரு அம்மாவை நான் பார்த்ததே இல்ல. இப்படி அம்மா கிட்ட கோபத்தை காட்டின கோரிக்காகும் பிறகு சோனா குருவையும் புறாவையும் அழைச்சுக்கிட்டு அங்கிருந்து உடனே தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. இப்படி போன இவங்க காலுக்காகத்தோட வீடு ஜன்னல் பக்கம் போனாங்க. அந்த சமயம் காலுக்காகத்துக்கும் ஜக்குவுக்கும் சாப்பாடு போட்டுட்டு சாவி பக்கத்துல உட்கார்ந்து இருந்தது. சாவி, கல்யாணத்துக்கு முன்னால எங்க அம்மா கையால இப்படி சாப்பிட்டது, அதுக்கப்புறம் இப்ப உன் கையால தான் இவ்வளவு ருசியா சாப்பிடுறேன். ஆண்டி, உங்க சமையல் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ் ஜக்கு. ஆண்டி, நீங்க எனக்கு பிடிச்ச மாதிரி சமைப்பீங்களா, இல்ல நான் சமைச்சு வச்சதை சாப்பிட கத்துக்கன்னு எங்க அம்மா மாதிரி சொல்லுவீங்களா? ஜக்கு, இனி என்னோட வேலையே உனக்கும் உங்க அப்பாவுக்கும் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறது தான். என்ன ஜக்கு இது, இவங்களை யாரோ மாதிரி ஆண்டி ஆண்டின்னு கூப்பிடுற, இனிமே அம்மான்னு கூப்பிட கத்துக்க. அப்படியாப்பா, இதோ இப்பவே கூப்பிடுறேன். அம்மா, அம்மா. ஜக்கு, நீ என்ன அம்மான்னு கூப்பிடுறத கேட்க எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு? ரொம்ப சந்தோஷமா, ஏதோ மேகத்துல மிதக்கிற மாதிரி இருக்கு. இருக்கும்டி, இருக்கும். மேகத்துல மிதக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு வாரம் வீட்டுல இல்லனா ஒன்ன மாதிரி ஆளுங்களுக்கு இப்படி தாண்டி இருக்கும். இதோ வந்துட்டேன், இப்பவே உள்ள வாரேன். கோரியோட குரலை கேட்ட காலுக்காகவும் சாவி ஜக்கு இவங்க 3 பேரும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க. என்னங்க காலுஜி, ஒரு வாரம், ஒரே ஒரு வாரம் தான் நான் வீட்டுல இல்ல, அதுக்குள்ள இப்படி பண்ணிட்டீங்களே. நான் சத்தியமா நீங்க இப்படி செய்வீங்கன்னு நினைக்கவே இல்ல. அம்மா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தாம்மா நல்ல சாப்பாடு சாப்பிடுறேன், அதுக்குள்ள வந்துட்டீங்களேம்மா. டேய் ஜக்கு, எனக்கு வர்ற ஆத்திரத்துல ஒன்ன மட்டும் இல்ல, உங்க அப்பாவையும் சேர்த்து 4 அறை விடணும் போல இருக்கு. இப்படி சொன்ன கோரிக்காகவும் அப்படியே அழ ஆரம்பிச்சது. என்ன மன்னிச்சிடுங்க காலுஜி, என்ன மன்னிச்சிடுங்க. நான் செய்ததெல்லாம் தப்புதான். நான் உங்களையும் ஜக்குவையும் சரியா கவனிக்கல, ரொம்பவும் சோம்பேறித்தனமா இருந்துட்டேன். நான் ஒழுங்கா இருந்தாதான் இந்த வீடும் ஒழுங்கா இருக்குங்கிறத இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். தயவு செய்து அவளை வெளியே அனுப்பிடுங்க. சாவியை நான் நல்ல ஃப்ரெண்டுன்னு தான் நினைச்சேன். இப்படி என்னோட வாழ்க்கைய பங்கு போட்டுப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. ஏய் கோரி, நான் ஒன்னும் ஒரு வாழ்க்கைய பங்கு போட்டுக்கல, முழுசாவும் எடுத்துக்கல. சோனா குருவியும் புறாவும் சொன்ன மாதிரி நடிச்சேன், அவ்வளவுதான். கோரி அக்கா, எங்களை மன்னிச்சிடுங்க. நீங்க காலனையும் ஜக்குவையும் சரியா கவனிக்காம உங்க குடும்பத்தை நாசம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. அது உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியல. அப்புறம் அந்த சமயத்துல புறான்னா தான் இந்த ஐடியாவை சொன்னாங்க. உங்க ஃப்ரெண்டு சாவியை இந்த மாதிரி நடிக்க சொன்னோம், அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. சும்மா சொல்லக்கூடாது, புறானா சொன்ன ஐடியா நல்லாதான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஏய் அழுக்கு புறாவே, வாழ்க்கையில இதுவரைக்கும் எதுக்காகவும் அழாத என்ன இப்படி ஒரு நாடகம் போட்டு அழ வச்சிட்டல்ல, உன்னை இப்ப என்ன பண்றேன் பாரு. கோரிக்காகம் இப்படி சொன்னதும் புறா வேகமா வீட்டை விட்டு பறந்து போக கோரிக்காகம் பின்னாடியே விரட்டிக்கிட்டு போச்சு.